அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னர் 2 பதிவுகளில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சட்டம் 1971 அது ஜிஓ 103 படி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று மாறிய பின்னர் அத்தகைய குடிசை மாற்று வாரிய பொறுப்புகளும் கடமைகளும் செயல்பாடுகளும் உங்களுக்கு இதற்கு முன்னால் 2 பதிவுகளில் கூறியுள்ளேன். தற்போது குடிசை மாற்று வாரியத்தில் வீடோ அல்லது மனையோ வேண்டுவோர்களுக்காக இந்த பதிவை இன்று வெளியிடுகிறேன். அவ்வாறு வெளியிடும் பதிவில் நீங்கள் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு அல்லது நிலம் வேண்டுவோர் என்ன செய்ய வேண்டும், என்ன தகுதிகள் வேண்டும், எப்படி மனு செய்ய வேண்டும், யார் யாருக்கு மனு செய்ய வேண்டும் என்பதை இதில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை தெரிந்து புரிந்து அறிந்து அதன்படி நீங்கள் மனு செய்தால் உங்களுக்கு வீடோ அல்லது மனையோ கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அது தமிழ்நாடு அரசு சட்டப்படி உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் மனை அல்லது வீடு நீங்கள் கொடுக்கும் மனுவை பொறுத்தது. அவ்வாறு செய்யும் மனுக்கள் மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அதற்கு கீழ் அங்கே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் என்ற மேற்பார்வை பொறியாளர் ஒருவர் இருப்பார். குடிசை மாற்று வாரியத்திற்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற வாரியத்திற்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்கள் மனு செய்யலாம். குடிசை மாற்று வாரிய தலைமை அலுவலகமான சென்னையில் உள்ள சென்னை 5 உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் மற்றும் செயலாளருக்கும் நீங்கள் மனு செய்யலாம். அவ்வாறு மனு செய்யும் மனுக்கள் யார் யார் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்தால் இதர சட்டங்களை பற்றி மக்களுக்கு தேவையான சட்டங்களை பற்றியும் அடிக்கடி நான் உங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறேன். இந்த குடிசை மாற்று வாரியத்தில் நீங்கள் பண்ணும் மனுக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மேற்பார்வை பொறியாளர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று குறிப்பிட வேண்டும். அவ்வாறு குறிப்பிடுபவர்கள் உங்களுக்கு வீடோ மனையோ தமிழ்நாட்டில் எங்கும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வீடு இருந்தாலும் மனை இருந்தாலும் அதை ஒழித்து மறைத்து மனுவும் செய்யக்கூடாது. ஒன்று. 2வது, நீங்கள் 21 வயது முடிந்திருக்க வேண்டும். பெண்கள் 18 வயதுக்கு முடிந்திருக்க வேண்டும். 3வது, ஒவ்வொருவரும் 18 வயது முடிந்தால் மனு தாக்கல் செய்யலாம். 3வது, நீங்கள் குடிசை மாற்று வாரியமோ அல்லது குடிசையிலோ வாழ்ந்திருந்தாலோ அல்லது வாடகை வீட்டில் நீங்கள் தங்கியிருந்து வாழ்ந்து வந்தாலோ அதுக்குள்ள ஆதாரங்களை அந்த மனுவுடன் நீங்கள் இணைக்க வேண்டும். நீங்கள் ஆதார் மற்றும் ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இவைகளை ஆதாரமாக நகல்களை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த நகல் படிப்படி அதிகாரிகள் அந்த நகலில் நல்ல மனுவை எடுத்துக்கொண்டு நீங்கள் இருக்கும் இடத்தை பற்றி விசாரித்து உண்மை நிலவரம் கண்டறிந்தால் உங்களுக்கு வீடோ நிலமோ மனையோ தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால் உங்களுக்கு வழங்கப்படும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அதற்குள்ள நடவடிக்கையும் எடுக்கும். அவ்வாறு மனு கிடைக்க வாய்ப்பும் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.